பால், முட்டை, டீ, காஃபி எல்லாமே பிக் பாஸ் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எனக்கு ஒரு காஃபி வேணும்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கேட்டுட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்காங்க. யார் கிச்சன் டீம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து மைக் போர்டில் மைக் பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு ஏற்கனவே இவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அமித் சொல்லியிருப்பார்ல. அதுக்கப்புறமா கனி அக்கா மைக் போடாமல் வந்துடுவாங்க. உடனே வந்துட்டு கனி அக்காவையும் நீங்கள் வந்து கனி உங்கள் மைக்கை மாட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே உங்கள் மைக்கை மாட்டுங்கன்னு சொல்ல நினைக்கிறேன், கனி அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. உடனே ஐயோ மைக்கு மறந்துட்டேனே அப்படின்னு கனி அக்கா சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, பார்த்தீங்களா அவங்களெல்லாம் சொல்லுவாங்க, என்கிட்ட கனின்னு மட்டும் சொன்னாங்க. அப்போ பிக் பாஸுக்கும் எனக்கும் நடுவில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து மைக் பனிஷ்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லி கனி அக்காவும் பார்வதி சேர்ந்தே போயிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யா அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது திவ்யா அன்றைக்கி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு திவு நைஸ் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லுவார். சொன்னோடனே பயங்கர ஹாப்பியாக எந்திரிச்சு ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க திவ்யா. ஏற்கனவே அன்றைக்கே இப்படி தான் வந்து கனியக்கா வருத்தப்பட்டாங்க, எனக்கு மட்டும் சொல்லலை பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்தரம் நானும் ஒரே மாதிரி சல்வார் போட்டிருந்தோம், அவளுக்கு சொன்னாங்க எனக்கு சொல்லலை அப்படின்னு. இப்போ திவ்யாவுக்கு சொன்னோன்னே திவ்யா பயங்கர ஹாப்பி. இனி கனியக்கா இதுக்கும் கேட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.